அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னையுடைய கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாதுங்க. எவர் சேஞ்சிங் பேட்டர்ன் ஆஃப் சென்னை கிளைமேட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் உங்கள் லவ்டு ஒன்ஸ் அவங்களோட ஹெல்த் வரைக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி தான் உள்ளபடி தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பேச போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். சென்னையுடைய இந்த சேஞ்சிங் கிளைமேட் கண்டிஷன்ஸை கொஞ்ச நாளாகவே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதை பற்றி ஆனால் பேசுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்காது. குறிப்பாக ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா எக்கச்சக்கமான ரெயின் அலர்ட்ஸ், வெதர் ஃபோர்காஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் இத்தனை பேர் கட்டியம் கூறிய போதும் கூட எப்போ வெள்ளம் வரும், எப்போ மழை வரும், எப்போ பஞ்சம் வரும்னு நம்மளால் சொல்லவே முடியல. முதல் விஷயம், கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளினுடைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது, ஐஎம்டியோடைய டேட்டா, மற்ற வெதர் எக்ஸ்பர்ட்ஸுடைய டேட்டாவை பார்க்கிற பொழுது முதல் விஷயம் என்னென்னா, சென்னையினுடைய ஓவரால் வெதர் இருக்குது பாருங்கள், ஓவரால் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சராசரி வெப்பநிலை உயர்ந்திருக்கு என்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. 1.5 டிகிரி செல்சியஸ் ஒரு 12 ஆண்டுகள் உயர்ந்திருக்குன்னா இதோடைய தீவிரத்தன்மை, இதோடைய பிற்காலத்தில் வரக்கூடிய பின்விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும்னு எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே எச்சரிக்கிறாங்க. முதல் விஷயம் வெப்பநிலை ஏறி இருக்கு. ரெண்டாவது விஷயம், ரெயின் பேட்டர்ன்ஸில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. யாராலும் துல்லியமாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியலைங்க. ஒன்று குறுகிய நேரத்தில் பெரிய மழை கொட்டிட்டு போயிடுது, அல்லது மான்சூன் ஒன்று இருந்தது பாருங்க, இது வெயில் காலம், இது மழை காலம், இது பனிகாலம் அப்படிங்கிற அந்த ஒரு தின் லைன் அழிந்து வெயில் காலம்னு சொல்லப்படுற நேரத்தில் பனி கொட்டுது. இது மழை காலம்னு சொல்லப்படுற இடத்துல அதிகான மழை கொட்டுது. இது புயல்கள்லாம் இருக்காது, இது டிசம்பருக்கு மேலே குளிர் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுகிற போது திடீர்னு மழை கொட்டி வெள்ளமே வந்துடுது. அவ்வளோ ஏன் ரீசெண்ட் டைமில் எப்போல்லாம் நீங்கள் வெள்ளத்தை ஃபேஸ் பண்ணீங்க? டிசம்பர் மாதத்தில் ஒரு வெள்ளம் வருது, நவம்பர் மாதத்தில் வெள்ளம் வருது, ஜூன் ஜூலையில் ஒரு பெரிய மழை கொட்டுச்சு. இப்போ சமீப காலத்தில் ஒரு போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் விடப்பட்டு ஒட்டுமொத்த சென்னை கார்பரேஷனுமே பரபரப்பாயிருச்சு. 20க்கும் மேற்பட்ட அந்த சுரங்க பாதைகள் எல்லாத்தையுமே கண்காணிச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயம் இருந்தது. ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அந்த கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏறியதும் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸில் அதீத மாற்றங்கள் வந்ததும், இது இரண்டும் சேர்ந்ததால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய ஹெல்த் மிகப்பெரிய ஒரு அன்சர்டனிட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கு. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய லவ்டு ஒன்ஸுக்கு எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆஸ்துமா கேசஸ் அதிகமாக இருக்குது, வீசிங் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு நெபுலைஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் ஒரு பெரிய விஷயத்த சொல்லணுங்க. அது என்னன்னா, வருமுன் காப்போம். ஒரு பாப்புலர் சேயிங் இருக்குங்க, ப்ரீவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம். சரி, ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி காப்பாற்றுறது? ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம குடும்பத்துடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை சரியாக பார்த்துக்கும். கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் டிசிஷன் மேக்கிங் பண்ண வைக்கும். எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் நம்ம குடும்பத்துடைய ஃபினான்ஷியல் நீட்ஸுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். எப்படி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம்? அதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 51+ இன்சூரன்ஸோடைய பாலிசியை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப் டு 25% டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கலாம். மாதம் 390 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப் டு 1 கோடி ரூபாய் வரைக்குமான கவரேஜ் உங்களுக்கு கிடைக்குது. 30 minute கிளைம் சப்போர்ட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் இருக்கிறாரு. அப்புறம் என்னங்க, உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் அதன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல நான் உடனே உங்களுக்கு ஒரு மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் 3 மாதம் கழிச்சு கூட நீங்கள் கிளைம் பண்ணலாம். விச் மீன்ஸ் இப்போ 6 மாதம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் டெலிவரி முடியும் போது உங்களுக்கான அந்த டெலிவரி எக்ஸ்பென்சஸையும் இதன் மூலமாக கிளைம் பண்ணலாம். ஃபிக்ஸட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப் டு 50,000 rupees உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்தால் உங்களுக்கான அட்வைசர் உங்கள் வீட்டுக்கே ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பதற்கான அந்த ஷெடியூலிங்கையுமே பார்த்துக்குவார். எந்தெந்த டிசீசஸ் வரலாம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரலாம், எல்லாத்தையும் பற்றியான ஒரு அட்வைசரியும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒரு மெட்டர்னிட்டி ஹெல்த் இன்சூரன்ஸுமே எடுங்க. இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினாமினன் சென்னையில் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தா, வெறுமனே நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமானதும் இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் ஒரு அன்பிரடிக்டபிளாக மாறினது மட்டும் கிடையாதுங்க. 2015 ஹீட் வேவ்ஸ், வெப்ப அலைகளை பற்றி நம்ம தீவிரமாக பேசணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டாக்கள்லாம் சற்றொப்பா பார்க்கிற பொழுது 2015 வந்த ஹீட் வேவ்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 உயிர்கள் பலியானதாக சொல்கிறாங்க. இந்த ஹீட் வேவ் என்பது சவுதியில், அரபு நாடுகளில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அங்கெல்லாம் மதியத்தில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்
கம்பெனியை மூடி வெயிலுக்காக விடுமுறை விடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கானா சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் 2015 இந்த 2024 9 ஆண்டுகளில் ஹீட் வேவ்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்பப்போ அடிக்கடி வருது. ஆனால் நம்ம மழையை வந்து கண்ணால் பார்க்க முடியும், வெள்ளத்தை கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் ஹீட் வேவ்ஸை கண்ணால் துல்லியமாக பார்க்க முடியாது, உணர மட்டும் தான் முடியும். அதுலேயும் பாதிக்கப்படுறது இந்த ப்ரிவிலேஜ் இல்லாத இந்த டெய்லி தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய வடநாட்டு தொழிலாளர்கள், சாலையோர மக்கள், சாமானியர்கள், சைக்கிளில் போகிறவங்க, ட்ராவல்லே இருக்கக்கூடியவங்க, இவங்க தான் அதிகமாக சன்ஸ்ட்ரோக் வந்து இறந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த அக்கௌண்டபிள் வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த வெப்பலைகள் மிக அதிகமாக உயர்ந்திருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்பை விட ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது. வெப்ப அலைகள், ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மூணும் சேர்ந்ததால் என்னன்னா, சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய கடல் நீரினுடைய அந்த கடல் நீர் மட்டம் இருக்குது பாருங்கள், அந்த நீர் மட்டம் ஆண்டுக்கு 1.5 மில்லிமீட்டர் அளவுக்கு ஏறிக்கொண்டே வர்றதாக சொல்கிறாங்க. சரி, கடல் நீர் மட்டம் ஏறிக்கிட்டே வந்தால் என்ன நடக்கும்? சென்னையில் இந்த நிலத்தடி நீர் மட்டம் இருக்குது பாருங்கள், அது இந்த கடல் நீர் இருக்குது பாருங்கள், இந்த உப்பு தண்ணீர் அந்த நிலத்தடி நீரோடைய பாக்கெட்ஸில் கலப்பதற்கான வாய்ப்பு அதிகம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், நம்ம கட்டியிருக்கிற வானுயர்ந்த கட்டிடங்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள், ஆஃபீஸுகள், இந்த எல்லா பில்டிங்கோடைய உறுதித்தன்மையில் நிறைய மாற்றங்கள் வரும். ரமணா படத்தில் ஒரு காட்சி வரும், வான வேடிக்கையோடு தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க விஜயகாந்த் ஃபேமிலி. எங்கேயோ ஒரு இடத்த பில்டிங் கட்டுறதுக்காக டங்குன்னு ஜேசிபியில் குத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில், அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுற அதிர்ச்சியில், அந்த ஷாக் வேவில் இந்த அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு விழுந்து அப்படியே தூளாக எல்லாரும் போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கடல் நீர் மட்டம் ஏறுகிற பொழுது சென்னை என்ற இந்த ஒரு மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருமளவு பாதிக்கும். வெறும் பில்டிங்ஸ் மட்டுமா இல்லை, சாலைகளினுடைய தரமும் பாதிக்கும், துறைமுகங்கள் அதிகமாக பாதிக்கும். துறைமுகத்தில் பாதிப்பு வந்துருச்சுன்னா அது எக்கனாமியை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பெரிமீட்டர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க போகக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? கடலில் கொண்டு வரப்பட்டு துறைமுகத்திலிருந்து கொஞ்சம் தூரம் கொண்டு வரப்பட்டு அங்கே ஒரு பெரிய ஸ்கேலில் பாதுகாக்கப்பட்டு பின்பு தான் அது பிரித்து டேங்கர் லாரியில் கொண்டு போகப்படுது. அனல் மின் நிலையங்கள் இருக்குது துறைமுகத்தை சுற்றி, பெட்ரோல் டீசல் அனல் மின் நிலையங்கள்னு கன்னி வெடிகள் சுற்றி இருக்குது. ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்ததுன்னு வைங்களேன், ஜப்பானில் வந்ததை போல ஒரு டிசாஸ்டரோ ஒரு சுனாமியோ வந்ததுன்னு வைங்களேன், அது இதுக்குள்ளே மாட்டுச்சுன்னு வைங்களேன், எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டுக்கு 1.5 மில்லிமீட்டர் கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே செல்வது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் இன்னும் உணராமே இருக்கிறோம். இதெல்லாம் ஓகே, வெயில் அதிகமாகுது, ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் மாறிடுச்சு, அதனால் கடல் நீர் மட்டம் உயருது, ஹீட் வேவ்ஸ் வந்துருச்சு, 1.5 டிகிரி செல்சியஸ் ஏறிடுச்சு, 1.5 கடல் நீர் ஏறிக்கிட்டே வருது. பர்சனல் ஹெல்த் இதனால் எந்த அளவுக்கு பாதிப்படையுது? எல்லார் வீட்டிலையும் ஒரு வீசிங் பேஷண்ட் இப்போ வந்து உருவாகியிருக்கிறாங்க. அதாவது நுரையீரல் இருக்குது பாருங்கள், இந்த நுரையீரல் என்பது ஒன்றும் கிடையாது. மூக்கு என்பது ஒரு 2 ஓட்டை, இது வந்து 4 ஓட்டையாக மாறும், அப்புறம் 8 ஆகும், அப்புறம் பல மில்லியன் ஓட்டைகளாக. இந்த ஒரு லங்ஸ் என்பது ஒரு பெரிய மூக்கு, இந்த மூக்கு என்பது ஒரு சிறிய லங்ஸ் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், எளிமையாக புரியணுங்கிறதுக்காக. இப்போ இது உள்ளார இந்த மாறி வரக்கூடிய இந்த கிளைமேட் கண்டிஷனால் என்ன ஆகும்னா, ஏர் பொல்யூஷன் அதிகமாகி எங்கெல்லாம் ஹீட் வேவ்ஸ் வருகிறதோ அங்கெல்லாம் கடுமையான ஏர் பொல்யூஷன் ஏற்படும். இந்த ஏர் பொல்யூஷனில் சுவாசிக்க கஷ்டப்படுற லங்ஸ் வைத்திருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளுக்கு கூட இந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா என்பது ரொம்ப சாதாரணமாக. எல்லார் வீட்லேயும் ஒரு வீசிங் பேஷண்ட் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் யாரோ ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் இருப்பாங்க. முன்னெல்லாம் எல்லார் வீட்டு வாசலையும் ஏதோ ஒரு மரங்கள் இருக்கும், க்ரீன் கவர்ஸ் இருக்கும். நாம் சாப்பிட்டுட்டு ஒரு காற்றாட அப்படி நடந்து போவோம், இல்லைனா காலையில் அப்படி என்றைக்காவது ஓய்வு நேரத்தில் வந்து அந்த மரத்தடியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம், புழங்குவோம். அதெல்லாம் சென்னையில் இப்போ வாய்ப்பே கிடையாது, நிற்க கூட முடியாது. அந்தளவுக்கு ஜன நெருக்கடி அதிகமாகிடுச்சு. சென்னை வந்து புதிய சென்னைன்னு செங்கல்பட்டு ஆல்மோஸ்ட் தொட்டுட்டோம். இப்படிப்பட்ட நிலப்பரப்பில் ஒரு குவாலிட்டியான ஏருங்கிறது இல்லாமல் போச்சுங்க. இப்போ சமீபத்தில் தீபாவளி நம்ம பட்டாசு வெடித்து முடித்த பிறகு எங்கே எவ்வளவு ஏர் பொல்யூஷன் சொல்லி பார்த்தப்ப ஆல்மோஸ்ட் சுற்றி ஒரு பெரிய வட்டமே போட்டுடலாம். தென் சென்னையிலேருந்து, வட சென்னையிலேருந்து, மத்திய சென்னையிலேருந்து ஒரு பெரிய சுற்றி போட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எலாங்கேட்டட் சர்க்கிளே வந்துடும். அந்தளவுக்கு ஏர் பொல்யூஷன் வந்தது. அப்போ இந்த ஏர் பொல்யூஷன் அதிகமாகிறதால நம்ம ஹெல்த் பாதிக்கப்படுது, குழந்தைகளினுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது, பெண்களினுடைய ஹெல்த் பாதிக்கப்படுது. வயதில் பெரியவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பல்வேறு நடவடிக்கைகளின் மூலமாக, இந்த பல்வேறு மருத்துவ வசதிகளின் மூலமாக அவர்களினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி முன்பை விட அதிகமாக இருக்குது. இப்போ முன்பெல்லாம் 55 வயசு 60 வயசு இருந்தால் பெரிய விஷயம், பரவாயில்ல எல்லாத்தையும் பார்த்துட்டாரு அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி சராசரி அதை விட அதிகமாக இருக்குது. இன்றைக்கி சராசரி 75 80 85 வயசில் கூட இருக்காங்க. ஆனால் எங்கே ப்ராப்ளம்னா,
50-55 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க, கடைசி 5 வருஷத்தில் கஷ்டப்படுவாங்க. இப்போல்லாம் 35 வயசில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் நியூஸில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நம்பவே முடியல. 12 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. அதோட நியூஸுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத தாண்டி அந்த ஹெட்லைன் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் போய் பார்த்தா ஆமாம், அது வந்திருக்கு. அது எதனால் வந்து ஜெனட்டிக்ஸாக வந்ததா, இல்லை ஸ்ட்ரெஸ்னால் வந்ததா, இல்லை இந்த பொல்யூஷனால் ஏற்பட்டு ஏதாவது ட்ரிகர் ஆச்சான்னு தெரியல. ஆனால் அப்படி ஒரு கேஸ் நடந்திருக்கு. ஸோ நாம் சாதாரணமாக கடந்து போகிற இந்த கிளைமேட் சேஞ்ச் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது வந்து நம்முடைய டெம்பரேச்சருக்கு வந்து, நம்முடைய கடலுக்கு வந்து, கடல் நீர் மட்டத்திற்கு வந்து, வீட்டுக்குள்ளே வந்து நம்ம லங்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ இதையெல்லாம் மாற்றணும்னா, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரும் தனி மனிதராக பல்வேறு விஷயங்களை பண்ணணும். என்னது? இப்போ ஒரு தீபாவளியாக பசுமை பட்டாசுகளை வாங்கி வெடிக்கணும். இப்போ இந்த சிவகாசி என்பது பன்னெடுங்காலமாக பட்டாசுகள் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ரொம்ப கண்ணும் கருத்துமா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப நாள் சைனாவிலேருந்து பட்டாசெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மண்ணை மலடாக்கும் சீன பட்டாசை தலை சுற்றி தூக்கி போட்டு மண்ணின் மைந்தர்கள் சிவகாசியில் தயாரிக்கிற பட்டாசை வாங்கலாம். அதுலேயும் பசுமை பட்டாசை தான் வாங்கணும். பசுமை பட்டாசுனா என்ன பாஸ்? ஒன்றும் இல்லை, ஒரு பட்டாசு வெடிக்குது, எல்லா திசையும் விழுது. அந்த பட்டாசுக்குள்ளார விதை பந்திருக்கும். விழுகிற எல்லா டைரக்ஷன்லையும் அது வந்து ஒரு விதையை கொண்டு போய் விழுந்துடும். அடுத்த மழையில் அதிலிருந்து செடியோ புல்லோ பூண்டோ மரமோ முளைத்து வருவதற்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போ வெடிப்பதாக இருந்தால் பசுமை பட்டாசை வெடிக்கணும். க்ரீன் கவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃபாசில் ஃபியூயல்ஸை பயன்படுத்தணும். புதிய ஆற்றலுக்கு மாறணும். எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துருச்சு, சோலார் வசதிகள் வந்துருச்சு. நம் மக்கள் மத்தியில் கிளைமேட் சேஞ்சை குறித்த விழிப்புணர்வு வரணும். ஹெல்த்தை பற்றி விழிப்புணர்வு வரணும். இத்தனை நாள் கிளைமேட் சேஞ்ச் பூமிக்கு பாதிப்புனாங்க. இல்லை சாமி, இப்போ நமக்கே பாதிப்பு. தயவு செஞ்சு இது ஒரு வேக்கப் காலாக கருதி உங்களுடைய நண்பர்கள், நலன் விரும்பிகள், குடும்பத்தார் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துருங்க. மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸை எடுக்கலாம். அதற்கான லிங்க்ஸ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா 51+ இன்சூரன்ஸோடைய பாலிசிலாம் கம்பேர் பண்ணி ஒரு சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.